ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அதோடு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபடக்கூடிய அந்த சஷ்டி விரதமானது வருகிறது. ஸோ இந்த சஷ்டி விரத நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதனை தொடர்ந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க இருக்கங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரத நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசியை வெற்றி செய்யக்கூடிய கிரகங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேர்கள் எந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். அந்த ஒரு நிலைமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுவதனால நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்படுங்க. அதே போல் உயர்ந்த எண்ணங்களானது ஏற்படும். இந்த மீடியா துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான யோகங்கள் இப்பொழுது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மீடியா துறையில் முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இப்பொழுது சக்ஸஸான ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு பணவரவானது எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான ஒரு பதவிகளானது கிடைக்கக்கூடும். அதேபோல் சுக்கிர பகவானுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீச்சம் அடைந்துள்ளார். அதனால் 3-10க்கு உடையவர் நீச்சம் அடைவதனால உங்களுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கழகங்களானது ஏற்படும். பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் தொழில் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட பெயர் வாங்காமல் பார்த்து கொள்ளணும். அதே போல் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால வேலை இழப்பதற்கான வாய்ப்புகளுமே ஏற்படும். அப்படிங்கிறதுனால மிகுந்த கவனத்தோடு செயல்படணுங்க. அதே போல் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்க அதற்கான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா செய்தவர்களுக்கு இப்பொழுது இந்த வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தள்ளி வைப்பது சிறந்தது. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகா அமைப்புகள் உங்களுக்கு இல்லைங்க. ஸோ இங்கே நம்மளுடைய இடங்களில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து வருவதே சிறந்தது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தி அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வருமானத்தை பார்த்தீங்கன்னா எப்படி உயர்த்தி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் இருந்தால் மட்டும் போதும். இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் வெளிநாடு செல்வதற்கு இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் உகந்தது இல்லைன்னு சொல்ல வரீங்களா, இல்லை தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான யோகா அமைப்புகள் இல்லை. ஸோ இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு செல்வதற்கான யோகா அமைப்புகளானது உங்களுக்கு நடக்கும். ஸோ அதற்கப்புறமா நீங்கள் பார்த்திங்கன்னா முயற்சிகளை செய்து கொள்ளலாம். மிக எளிமையாகவே உங்களுக்கு வீசாவானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் சண்டை வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்வது சிறந்தது. அதே போல் அலுவலகத்தில் மற்றவர்களுக்காக நீங்கள் பேசினால் உங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படும். 4க்கு உரிய செவ்வாய் பகவான் இப்பொழுது 11ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ அதனால் துணையினுடைய குடும்பத்தினருடன் பிரச்சனைகளானது ஏற்படும் என்பதனால கொஞ்சம் கவனங்கள் தேவை. அதே போல் தேவையில்லாத நண்பர்கள் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகளானது ஏற்படும். சுக்கிர பகவானுக்கு உரிய கோயிலுக்கு செல்வது நன்மையை பயக்குங்க. அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் தாயார் லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா வணங்கி வருவது சிறந்தது. அதுவும் வெள்ளை தாமரையை கொண்டு நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா வழிபாடு செய்து வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனோடு சேர்த்து குங்கும அர்ச்சனை செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்கும்.
நவ கிரகங்களில் சூரியனை தவிர மற்ற கிரகங்களினுடைய நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லை. ஸோ அதனால் இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் நவகிரக வேள்விகள், ஹோமங்கள், 9 பிரதட்சணம் செய்வது, இந்த மாதிரி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. அதே சமயம் சிம்மராசி அன்பர்கள் அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. உங்களுடைய தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். ஸோ அதனால் அவர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசுவது சிறந்தது. நீங்கள் ஒரு மாதிரி பேசி அவங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் வேறு மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உருவாகிடும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து பேசுவது சிறந்ததுங்க. உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை. அவங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு உடல் உபாதைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அரசாங்க காரியங்களை முடிப்பதற்கு முன்பாக நிறையவே ஆலோசித்து அதனை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து அதற்கு எத்தனை ஆட்கள் தேவை, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வேலைகளை பார்த்திங்கன்னா துவங்கி முடிக்க வேண்டும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய தாய் மாமனுடைய வகையில் நிறையவே அனுகூலமான விஷயங்களானது பார்த்திங்கன்னா நடக்க உண்டாகும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கணும், அதாவது உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், அப்படி இல்லையா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ஏதாவது தேவைப்படக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லையா பொருட்சேர்க்கை இல்லையா உங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா சொத்து விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத சவகாசத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக அவங்களுடைய சவகாசமே வச்சுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்கள எப்படிலாம் கழட்டி விடலாம் அப்படின்லாம் யோசிச்சுருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத சவகாசத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீர் அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்களினுடைய உதவிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். சகோதரர்களுடைய உதவிகளை கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதே போல் திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சாதகமாக முடியக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. சிலருக்கு இப்பொழுது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியூர் பயணமும் கிடையாது. வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்புகளும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா தொழிலை செய்வது சிறந்தது. அதே போல் ஷேர் மூலமாக பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது உண்டுங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது அமோகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்த்திங்கன்னா வளர்த்து கொள்ளணுமோ அந்த வளர்ச்சியை பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வளர்த்து கொள்வது சிறந்தது. உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அதனால் எந்த ஒரு பாதிப்புகளும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்காது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே போல் வாய் சண்டை இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து கூடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பணியாளர்களுக்குமே பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. அதே போல் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புமானது பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். ஆனாலுமே வேலை பளுவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். பொறுமையுடன் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது லாபங்கள் அதிகரித்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு இப்பொழுது லாபங்களானது அதிகரிக்கக்கூடும். நிறுவனத்தை பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தலாமா, ஆனால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய யோசித்து செய்து வருவீங்க. உங்களுடைய போட்டியாளர்களை சமாளிக்க நிறையவே கடுமையாக போராட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஒரு தெளிவான முடிவுகளை எடுத்து அந்த போட்டியாளர்களை சமாளிப்பதற்கான விஷயத்தை பார்த்திங்கன்னா அறிந்து கொண்டு அதன்படி பார்த்திங்கன்னா வழி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில்
சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து ஏற்பட்டாலுமே அதனால் பெரிதாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது, அனுசரித்து செல்வீங்க. அதேபோல் உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கவனத்தை செலுத்த முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது தற்காலிக இடமாற்றங்களும் உண்டாகும். அதனையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தோஷத்தோடு வந்து ஏற்றுக்குவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ எந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு வருத்தலாம் பட மாட்டீங்க. எங்கே மாற்றினாலும் உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் செய்து வரக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.